வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் திறனற்ற நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்து பேசுகையில், மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், கமிஷனுக்காக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் என்றார். பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கெங்கவல்லி எம்எல்ஏ நலத்தம்பி, ஆத்தூர் ஜெயசங்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக அமைச்சருக்கு தெரியாது திமுக திட்டம், அந்த திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் இன்றைய வரைக்கும் செய்யாமல் கிடப்பில் போட்டுகிறது. மாவட்ட கழகத்தின் சார்பாக வேறொரு பேரூராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் அந்த விவசாயிகள் சார்பாகவும் மாபெரும் கண்டனத்தை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். கப்சடி கடிச்சுக்கிறான் இவன், அந்த பக்கம் சட்டை பிடிக்கிறான், இந்த பக்கம் சட்டையை பிடிக்கிறான். எம்எல்ஏ கூட கேட்டேன், எம்எல்ஏ சொன்னார், எவனோ சட்டையை பிடிச்சிங்க, சட்டையை கிழிச்சிங்க சாமி, அந்த திட்டத்தை போட்டு கொடுக்கா, பொதுமக்களுக்காக வாங்கிட்டு வந்தா, சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வாங்கிட்டு வந்தா, அந்த திட்டத்தை கொடுங்க, எங்க பேரை கூட நீங்க கூட வச்சுங்க, ஆனா மக்களுக்கு பயன்பட திட்டத்தை செய்து கொடுக்கணும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக பழைய பஸ் ஸ்டாண்டு மணிக்கூண்டு அருகில் பெரியார் சிலை முன்பு முழங்கால் அளவிற்கு மழை நீரோடு கழிவுநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை அண்ணாதுரை பஸ் ஸ்டாண்டு, கோரிப்பாளையம், சிம்மக்கல், எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு, காலவாசல், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, தெப்பக்குளம், வண்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்கிறது. இதனால் தெருக்கள் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி காரைக்கால் சுயேட்சை எம்எல்ஏ சிவா சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார்.
ஒரு ஆண்டும் காரைக்காலில் உள்ள மருத்துவத்துறை சுகாதாரத்துறையின நிலையில எடுத்து சொல்லி அது தரம் உயர்த்தணும். காரைக்கால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன விஷயமாக இருந்தா கூட வெளியூர்ல போய் வைத்தியமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற வலியுறுத்தியும் இந்த ஆண்டும் எப்பொழுது போல எதுவுமே பட்ஜெட்ல சுகாதார காரைக்காலில் மருத்துவமனைக்கோ இல்ல புதுசா மருத்துவமனை கட்டுறதை பத்தியோ இல்ல மருத்துவக் கல்லூரி பத்தியோ எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல. ஒரு ஆண்டுமே செய்யறேன்னு சொல்லி வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்து எதுவும் செய்யாம விட்டுறாங்க. இந்த வருஷம் நிச்சயமா நடக்கும் எதிர்பார்த்திருந்தோம், அதுவுமே இல்ல. நீங்க பாண்டிச்சேரியில இத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கு, இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே இருந்தும் மேற்கொண்டு பாண்டிச்சேரி செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனா காரைக்கால மாற்றம் தான் பாக்குறீங்க. அதுவும் இல்லாம சுரக்குடி சப்ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. அதை தரம் உயர்த்தணும், ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி பல முறை வலியுறுத்தியும் இந்த வருஷமும் எல்லா சப்ஸ்டேஷன் சொல்றாங்க, சுரக்குடி சப்ஸ்டேஷனுக்கு எந்த அறிவிப்பும் கிடையாது. அதே மாதிரி PKIT ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆகி போயிட்டு இன்னும் எந்த ஒரு கட்டடங்களும் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கல. இப்படி காரைக்கால ஒரு விஷயம் மாற்றாந்தான் மனப்பான்மையோட பார்த்து எதுவுமே புறக்கணிக்கிறாங்களா என்றது தெரியல. அது கண்டிச்சு வெளிநடப்பு செஞ்சிருக்குங்க. இது நியாயமான முறையில இந்த பட்ஜெட்ல எதுவும் அறிவிக்கிறதுனால காரைக்கால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது காரைக்கால். நீங்க மாஹேக்கும் யானத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட காரைக்காலுக்கு இல்ல. அது வருத்தமான விஷயம். காரைக்கால் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம், நாம இவ்வளவு தூரம் பேசியும் அதுக்கான எந்த பலனும் இல்லைன்னும் போது வருத்தமா இருக்கின்றது. இது காரைக்கால் மக்கள் வச்சிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு காரைக்கால் மேல அக்கறை இருக்கு, நான் வந்திருக்கேங்க. அவங்களும் அதை பேசியிருக்காங்க, அவங்களும் நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறேன். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் மேலாண்மை மற்றும் இயற்கை வள மேம்பாட்டில் தமிழகத்தில் கோவை மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. கனியூர் பஞ்சாயத்து மகிழா கிராம சபை கூட்டத்தில் ஜல்ஜீவன் திட்ட இயக்குநர் ராஜலட்சுமி தேவராஜ் கலந்து கொண்டார். கூட்டத்தில் குடிநீர் பயன்பாடு மற்றும் தண்ணீர் சிக்கனத்தின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். சிறப்பாக பணியாற்றிய முன்கள பணியாளருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, மழைநீர் சேகரிப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு சுத்தமான குடிநீரை விட்டு செல்லும் முயற்சி என்றும் ராஜலட்சுமி தேவராஜ் தெரிவித்தார். கூட்டத்தில் கோவை சப் கலெக்டர் சங்கேத் பல்வந்த் கலந்து கொண்டார். ஏற்பாடுகளை மகிழா கிராம சபை நிர்வாகிகள் செய்தனர். மழை நீரை எப்படி சேகரிக்கிறாங்க அண்ட் நீர் வளம் எப்படி இருக்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு தான் வந்திருந்தோம். ஆனால் இந்த பஞ்சாயத்து எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் குப்பையை எவ்வளோ அழகாக அதை குப்பையெல்லாம் சேமித்து பிளாஸ்டிக், அதுவும் நான் பயோடிகிரேடபிள், அதை எப்படி இதுவாக ஸ்லாபாக மாற்றி அதையே ஒரு ரூமாக கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சிசிடிவி போட்டு ஃபுல் பஞ்சாயத்தையே லா அண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சக்தியோட திறனோட இருக்கிற பஞ்சாயத்து இது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் சில புது பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க, ஏன்னா கலர் மாறிட்டு. ஆனால் அது இப்போத்த பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி இப்போ நீர் இருக்குது இவங்க கிட்ட, வர புது நீரும் நல்லா இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை மின்காலத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைனால இப்போ அவங்க அந்த பிரச்சனை. ஆனால் இதுக்கும் இவங்க மழை நீரை நல்லா சேமிச்சாங்கன்னா அந்த அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 5-6 வருஷத்துலேருந்து வெளியே வந்துட முடியும். இன்ஃபேக்ட் அவங்க கலெக்டர் சார் அவங்க இந்த அடுத்த வாரத்தில் ஒரு ப்ரோக்ராமே வச்சிருக்காங்க, எப்படி டீஃபங்க்ட் வெல்லு, டீஃபங்க்ட் போர்வெல் எல்லாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா இவங்களோட இந்த மஞ்சள் நீரா காமிச்ச பிரச்சனையும் சரியாயிடும். இந்த வருஷம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டா செலக்ட் பண்ணியிருந்தாங்க 2024க்கு. ப்ரீ மான்சூன்ல என்ன நடந்தது, போஸ்ட் மான்சூன்ல, இது போஸ்ட் மான்சூனோட விசிட். ஸோ இந்த விசிட்ல ஆக்சுவலி கோயம்புத்தூர் கொடுத்திருந்த டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க இவங்க. அதாவது இது கனியூர் ஒரு பஞ்சாயத்து, ஆனால் மற்ற எல்லாத்தையும் முழுக்க கணக்கு எடுத்தீங்கன்னா மரம் வளர்ப்பதாட்டும் சரி, இல்லை கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வெள்ளாட்டும் சரி, இல்லை நீங்கள் செக் டேம் போட்டு அவங்க ஆக்சுவலி உங்களோடதுல தனியார் என்ஜிஓஸும் நல்ல ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் வாட்டர் ரீசார்ஜ், அதாவது சோர்ஸ் மலை அடிவாரத்துலேருந்தே தண்ணியை எப்படி காப்பாற்றணும், வெளியே சாக்கடையா போகாம அந்த தண்ணியை செக் டேம் மூலமா வச்சு எப்படி காப்பாற்றி வைக்கணும்ன்றது அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க போன வருஷம். புதுச்சேரி சட்டசபையில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பட்ஜெட் தாக்கலுக்கு பின் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி
தொலைநோக்கு பார்வை 2045 என்ற செயல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை ஒரு முழுமையான உயிர் வேளாண்மை மாநிலமாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பாலிசியில ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்னைக்கு இல்ல, வியாபாரம் இல்ல, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் போயின்னு இருக்குது, ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்ல. இதே மனப்பட்ட இதுவரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு, சொன்னதே திருப்பி சொல்றாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்ல. சில இலவசங்களை கொடுக்கறது சொல்லியிருக்காங்க. மக்கள் தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு விஷயம், பல விஷயத்தை சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற, புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குகின்ற, புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய, புதுச்சேரியினுடைய துறைமுகத்தினுடைய வருமானங்கள்லாம் இந்த மாநிலத்துக்கே வரணும். எல்லாம் அதானி குடும்பத்துக்கு போயின்னு இருக்குது. புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி தனியார்மயமாக்கணும்னு சொல்லல, புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லல, புதுச்சேரியில வேலை எழுதிருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்க வேலை தரேன்னு சொல்லல. ஆனா அந்த சிக்கான அந்த யூனிட்டுக்கெல்லாம் அங்க இருக்கிற பாக்கி தரேன்னு சொல்றாங்க. பேப்ஸ்கோ பேசிக்கு இவங்க வெளியில கொடுக்க வேண்டிய பணத்தை தரன்றாங்களே ஒழிய அங்க இருக்க தொழிலாளிங்க எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, அவங்களுக்குள்ள பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு நிலையில புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத, புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கிறது இந்த மாநில வளர்ச்சி, இங்க இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி. இன்னைக்கு வீடு கட்டுற பணம் ஒரு காலத்துல புதுச்சேரியில் இருக்க கூரை வீடெல்லாம் கல்வீடுகளா மாறிச்சு. அதுபோல ஏதாவது மாற திட்டம் இருக்காங்கன்னா கிடையாது. பணம் ஒதுக்கி ஏற்றி கொடுக்க போன தடவை 1000 மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்றி கொடுத்தாங்க, அதை இதுவரைக்கும் கொடுக்கல. 1000 மக்கள் இருக்க பகுதியில் இருக்க கோயிலுக்கு 10 லட்சம் தராங்க. எல்லாம் வழக்கமா மறந்துட்டு புதுசா இப்ப எதனா அறிவிக்கிறாங்க. அதனால ஒரு மணக்க ஒரு பட்ஜெட் கொடுத்திருக்காரு. அதனால காய்து போவாரு.